உடனே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் பிறகு பண்ணிக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு தள்ளுறதுனாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, உடல் வலியும் சரி ஜாஸ்தி ஆகிறது. முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சனில் நாம் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தாங்க நம்மளை வந்து மேலும் மேலும் உடல் வலியையும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி ஜாஸ்தி பண்ணக்கூடியது. உடனே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் உடனே பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து நாம் வெளியில் வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லது பார்த்து முடிக்கும் போதோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பலாப்பழத்தில் தாங்க பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதுதாங்க ஃபஸ்ட் டைம். எங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இலை கொழுக்கட்டை தான் வந்து பண்ணுவாங்க. அதுவும் கார்த்திகை மாதம் தெரளி இலையில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தாங்க இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய பலாச்சொலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்காக கொஞ்சமாக பலாச்சொலைகள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். புட்டு மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து அதில் வந்து விட்டுறலாம். லைட்டாக நாம் வந்து உப்பு வந்து போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். சர்க்கரை வந்து பாகு காய்ச்சி வந்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாம் வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு வந்து மாவை வந்து விரசி எடுத்துடணும். இல்லை இதுக்கு வந்து பாகு வந்து விடாமல் வெறும் தண்ணியில் கூட நாம் வந்து விரசி எடுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால சரி டேஸ்ட் கொஞ்சம் இன்னுமே என்ஹான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுலேயும் பாகு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பலாச்சொலையில் கூட இனிப்பு தன்மை வந்து இருக்கும். அதுவே போதும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்ட்டுனா அதுவே போதும். நாம் வந்து பூரணத்தில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக அந்த பலாச்சொலைகளை வந்து குட்டி குட்டியாக நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மட்டுமே நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து உருகி வந்த உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பலா பீசஸை வந்து அதில் போட்டு நல்லா லைட்டாக சுருண்டு வர்ற அளவுக்கு வந்து நாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அளவுக்கு ரெடியானால் போதும். நாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை வந்து நமக்கு தேவையான இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நாம் வந்து அதில் ஊற்றிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பலாச்சொலைகளுக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக சுருண்டு வரும். அட் லாஸ்ட்டாக நாம் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணி நாம் கிளறி இறக்கிக்கிட்டால் போதும். இது இப்போது நல்ல சூடு ஆறட்டும், அதுக்காக நாம் வச்சுருக்கலாம். இப்போது நாம் வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து மாவை வந்து உருண்டை ஷேப்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு கிட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுலேயும் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மாவை வந்து வெளிப்புறத்தில் வந்து வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரணத்தை வந்து நாம் வச்சு அதுக்கப்புறமா சாதாரணமாக நாம் இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தாங்க நாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அன்னைக்கு மாவுலேயும் அந்த சர்க்கரை பாகு வந்து கலந்துருந்ததுனால அதோட சுவை, அதுக்கப்புறமா அந்த பலாப்பழத்தை வந்து அரைச்சி வீத்தியிருந்தோமே அதோட சுவை எல்லாமே சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக பார்க்குறதுக்கே அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பதிவில் நாம் சமையல் அறையில் வந்து உடனே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை தாங்க நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து 7 டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக காய்கறி வாங்கும்போது ஒரு 2 நாள் ஒரு வாட்டியோ இல்லது 3 நாள் ஒரு வாட்டியோ வாங்கினோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லது வீக்லி ஒன்ஸோ இல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸோ தான் நான் வந்து காய்கறி வாங்குறதுக்கான டைம் கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி வாங்கி வச்ச காய்கறிகள் எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லது நாம் வெளியில் ஸ்டோர் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னுட்டுனா அப்படியே கடந்து வாடி அழுகி போகும். ஸோ எப்போதுமே நாம் அடுத்தடுத்து காய்கறிகள் வந்து வாங்கி வைக்கும்போது ஆல்ரெடி நாம் வாங்கி வச்ச காய்கறிகளை வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நாம் ஆல்ரெடி வாங்கி வச்ச காய்களாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி வேஸ்ட்டும் ஆகாது, நம்மளுடைய பணமும் விரயம் ஆகாது. செகண்ட் பாயிண்ட், நம்ம வீட்டு சமையல் அறையில் கண்டிப்பாக 2 வேஸ்ட் பின் வந்து வச்சுருக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா
வேஸ்ட், அதாவது ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக மக்கி போகக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மக்காத இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டெய்லி நாம் அந்தந்த குப்பைகளை வந்து டெய்லி அந்த கிச்சனை விட்டு நாம் வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். நாம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கறி துணி வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக நாம் வந்து அதை வந்து வாஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா 2 days ஒன்ஸ் வந்து நாம் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கறி துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் வேறு கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. எல்லாரோட வீடுகள்லேயுமே வேஸ்ட்டு கிளாத் வந்து கண்டிப்பாக இருக்கும். நாம் அதை வந்து நீட்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். பாயிண்ட், தேவையில்லாத குப்பைகளாக இருக்கட்டும், இல்லது இது தேவை அப்படின்னுட்டு யூஸ் பண்ணாமலேயே நாம் நிறைய சாதனங்களை வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அடைச்சி வச்சுருப்போம். இதுவே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு மெஸ்ஸி ஃபீலை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக தேவை இல்லை அப்படின்ட்டுனா அதை வந்து தூக்கி போட்டுருங்க. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நம்ம கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பேஸாகவும் இருக்கும். 5th பாயிண்ட், கேஸில் கறி காஃபி இல்லது நம்ம சாதம் வடிக்கும்போது சிந்திச்சு அப்படின்னுட்டுனா உடனே நாம் வந்து அதை க்ளீன் பண்ணிடணும். இல்லை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டுன்னு நாம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னுட்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து இன்னுமே அதில் வந்து இன்னும் படிய தொடங்கி நம்ம அதை வந்து தேய்ச்சி கழுவுறது அப்படிங்கிறது நமக்கு தாங்க கஷ்டமாக போகும். அதுவே உடனே சிந்திடுச்சு அப்படின்னுட்டுனா அப்போவே நாம் லைட்டாக ஒரு தண்ணியில் வந்து துணியை முக்கி நாம் தொடச்சிட்டோம் அப்படின்னுட்டுனா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிறகு நாம் ஓவராலாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும்போதும் ரொம்பவே ஜாஸ்தியாக வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்காது. பாயிண்ட், பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், அதை வந்து பார்க்குறதே கிடையாது. சும்மா அரைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுவோமா அப்படின்னுட்டுன்னா ரேர் தான். அதில் அரைப்பாக இருக்கட்டும் இல்லது மாவு ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னுட்டுன்னா உடனே நாம் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். பொதுவாக இந்த கிரைண்டருக்கு வந்து அவ்வளவு டஸ்ட்டு சேருமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த மிக்சி பார்த்திங்கன்னா அப்பப்போ நாம் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் அரைப்பு வந்து சிந்திக்கிட்டே இருக்கும். அதை நாம் கண்டுக்காமல் அப்படியே விடும்போது அது அப்படியே ஸ்டோர் ஆகி ரொம்பவே நிறைய அழுக்கு சேர்ந்துடும். நாம் வாங்கின கலர் வந்து மிக்சி ஒரு விதமாக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நாம் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அதோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்பப்போ சிந்துறதை வந்து அப்பப்போ நாம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுட்டுனா அந்த கலர் கூட ரொம்பவே ஃபேட் ஆகாமல் இருக்கும். மொத்தமாக சேர்த்து போட்டு நாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உடனே அதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டுனா நம்மளுடைய வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தாங்க. பொதுவாக நாம் கிச்சனில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த பாத்திரங்க அப்பப்போ சேரும்போது நாம் வந்து அதை தேய்ச்சி எடுத்துடணும். இல்லை மொத்தமாக நாம் நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு தேய்க்கணும் அப்படின்னுட்டுனாலும் அதையும் உடனே நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துடணும். பட் இந்த மொத்தமாக நாம் வந்து நின்று தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் தாங்க ரொம்பவே வலிக்கும். ரொம்ப நேரம் நின்று சமையல்லையும் நின்று வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாம் கண்டினியூஸாக நின்று அந்த பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நாம் தான் பண்ணி ஆகணும். அதை உடனே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னுட்டுனா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாம் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னுட்டுனா லாஸ்ட்டு சரி இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வந்து நாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க நம்மளுடைய மைண்டு வந்து போகும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன கொச்சிச்சு அதுக்கப்புறமா துர்நாற்றம் வீசுறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிரும். ஃபுட் வேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஞ்சு போயிடும். அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது அதை விட நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அப்பப்போ சேரக்கூடிய பாத்திரங்களை அப்பப்போ நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துறது தாங்க நமக்கு நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye. Hello.